ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாக்கோபு 5:13 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீத பாட கடவான். அதாவது யாக்கோபு அழகா ஒருவன் ஆண்டுடைய பிள்ளையா இருந்து அவன் வாழ்க்கையில துன்பம் வரும்போது, அவன் வாழ்க்கையில தோல்வி வரும், இல்லை கத்தர் நிமித்தமா அவன் வாழ்க்கையில சோதனை வரும்போது, அவன் அந்த நேரத்தில் கத்தர் நோக்கி ஜெபிச்சான கத்தர் அவனுக்கு ஒரு சமாதத்தை கொடுப்பார். அது மாதிரிலாம் அவனுக்கு ஒரு மன மகிழ்ச்சியாக வைப்பார். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது கத்தரை பாடி துதிங்க சொல்லி அழகாக யாக்கோபு சொல்கிறார். ஏன்னா யாக்கோபோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சரி அவருக்கு அவர் வாழ்க்கையில் தோல்வி வரும்போது துன்பம் வரும்போது ஒன்னே ஒன்று போனார், கத்தரை நோக்கி ஜெபிச்சார். கத்தர் ஒரு ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள அவருக்கு அந்த நேரம் ஒரு சமாதத்தை கொடுத்தாருவா. அவர் அதுலேருந்து அவர் அந்த தோல்வியிலேருந்து கத்தரை அவர் வெளியே கொண்டு ஜெயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தா யாக்கோபு கத்தரை பாடுறாங்க. அநேக வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியக்காரங்க துன்பமாக இருக்கும்போது ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் முடிச்சு அடுத்த செகண்ட் கத்தரை பாடி துதிக்கிறாங்க. ஏன்னா தேவன் அப்படியேப்பட்ட தேவன். ஒருவர் யாருமே கத்த நம்புற பிள்ளைங்களை யாரும் வெறுமையாக விட மாட்டார். யாக்கோபு அதுதான் சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மளுக்கு தோல்வி வரும்போது, சில நேரத்தில் நம்ம துன்பம் வரும்போது, இல்லை கத்தர் மித்தம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சோதனை பாடுகள் வரும்போது நம்ம ஒரு நாள் சோர்ந்து போயிடாமல், அதாவது அந்த நேரத்தில் நீங்கள் உடனே கத்தர் நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது கத்தர் நிச்சயமாக அதை மாற்றி போடுவார். உங்கள் தோல்வியை ஜெயமாக கத்தர் மாற்றுவார். ஒன்று ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் தான் அவங்க வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் எந்த நேரத்தில் சரி நீங்கள் கத்தரை நோக்கி ஜெபிங்க. கத்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அவர் உங்களுக்கு ஒரு சமாதத்தை கொடுப்பாரு. நீங்கள் அதுக்கப்புறம் கத்தரை பாடி துதிங்க. எப்போவுமே கத்தரை பாடி துதிச்சுனே இருங்க. ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் அவங்க துன்ப நேரத்தில் கத்தரை நோக்கி விண்ணப்பம் வச்சாங்க. அந்த விண்ணப்பத்தை கத்தர் அவங்களுக்கு பதில் கொடுத்தாரு. சங்கீத தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான தோல்வியாக பயங்கரமான துன்பம். அவர் எந்த நேரமும் சரி எந்த வேலையில் சரி அவர் ஒன்று போனார், கத்தர் சமூகத்தில் போய் கத்தரை நோக்கி ஜெபிச்சார். ஜெபம் போனார். அந்த ஜெபம் தான் அவர் வாழ்க்கையை மாட்டிச்சு. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சங்கீத தாவீது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஜெபிச்சு முடிச்சிட்ட பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கத்தரை பலப்படுத்துகிற பிறகு சங்கீத அநேக இடத்துல பாடுறாரு. அவர் எப்பவுமே கத்தரை பாடி துதிச்சு சந்தோஷமா இருக்கும்போது கத்தரை பாடுறாரு, துன்பம் வரும்போது கத்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு. கத்தர் சங்கீத தாவீது ஒருபோது கைவிடல. வேதத்தில் அநேக பேர் பார்த்தீங்கன்னா துன்பம் அதாவது சோதனை வர நேரத்தில் கத்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை கத்தர் பதில் கொடுறாரு. அதாவது ஆகார் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் போய் அந்த வனாந்தரத்தில் கத்தரை நோக்கி அழுகுறான். அதாவது அவளுடைய பிள்ளைக்கு தண்ணி இல்லை, தண்ணி தீர்ந்து போச்சு. அவர் பிள்ளை சாகிற நிலைமையில் இருக்குது. வனாந்தரத்தில் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை, ஒன்றுமே வனாந்தரத்தில் தண்ணியே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஆக ரொம்ப துக்கப்பட்ட, ஐயோ என் பிள்ளை மடிஞ்சு போய் நான் என்னால் பார்க்க முடியாது சொல்லி ஒரு அம்பு பாயிர டிஸ்டன்ஸ் அந்த குழந்தைய கழுத்திட்டு அதுக்கப்புறம் ஆகார் கத்தை நோக்கி அழுகிறார். அந்த நேரத்தில் கத்தர் அவர் ஜெபத்தை கேட்டு உடனே அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல தண்ணீர் ஊற்ற வர வச்சு அந்த குழந்தை ஜீவனை பாதுகாத்துரு. அதுக்கு மட்டும் சிம்சன் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்ட்ட போய் சண்டை போடுறான், பயங்கரமாக யுத்தம் பண்ணுறான். அதாவது சண்டை செஞ்சுட்டு அதனால் நிற்கவே முடியல. ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கான். அதாவது மடிகிற நேரத்தில் இருக்கிறான். அவனுக்கு தண்ணி தேவை. தண்ணி அவனுக்கு ரொம்ப அந்த சமயத்தில் ரொம்ப அவன் ஜீவனை காப்பது தண்ணி வேணும். உடனே அந்த சோதனை நேரத்தில் கத்தரை நோக்கி ஜெபிக்கிற அந்த வரையான தாகமாறு சொல்லும்போது ஏசப்பா உடனே அவனுக்கு அதே இடத்துல அவனுக்கு அந்த இடத்துல நீர் ஊற்ற வர வச்சு அவன் ஜீவனை கத்தர் பாதுகாத்துரு. அவதான் அவன் அந்த துன்ப நேரத்தில் கத்தரை நோக்கி ஜெபிச்சான். கத்தரை அவன் ஜீவனை பாதுகாத்துரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பயங்கரமான அவளுக்கும் ஒரு சோதனை. அவளுக்கு கர்ப்பத்தின் கனியில் அவன் சக்காலத்தை அண்ணால் கேவலமாக பேசினான். உடனே அண்ணால் யார்கிட்டே போய் சொல்ல நேராக போய் தேவ சமூகத்தில் போய் கத்தர் சமூகத்தில் போய் அவன் ஜெபிக்கிறான். அந்த துன்ப நேரத்தில் போய் கத்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஜெபிச்சு அடுத்த செகண்டில் சொல்கிறான், நான் துக்கமுகமாக இருப்பதுன்னு சொல்லி சந்தோஷமாக வேறான். ஏன்னா நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது, நம்ம கிறிஸ்தவனாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஒன்று எந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நம்மளை தாங்கும். நம்ம அந்த ஜெபிச்ச நம்ம துன்ப நேரத்தில் சரி நம்ம தோல்வி நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிச்சு அடுத்த செகண்டில் வரும்போது நம்மளுக்கு ஒரு உற்சாகம் வரும். கத்தர் எனக்காக செய்வார், பலப்படுத்துவார், நிச்சயமாக செய்வார். ஏன்னா அண்ணாளுக்கு அப்படி தான் இருந்து நம்மளோட வாழ்க்கையில் கூட சரி ஒன்று நீங்கள் உங்கள் தோல்வி நேரத்தில் சரி சோதனை நேரத்தில் பாடுவாங்க சரி எப்பவுமே கத்தர் நோக்கி ஜெபிங்க. கத்தர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. யாக்கோபுக்கு கத்தர் யாக்கோபோட ஜெபத்துக்கு கத்தர் பதில் கொடுத்து அவர் எல்லாவற்றையும் கத்தர் கொடுத்தாரு. இன்றைக்கி நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையும் கத்தர் நோக்கி ஜெபிங்க. கத்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. ஆமென்.